ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்கு வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய வெத்தலை பெட்டி தான். இதில் கொஞ்சம் வித்தியாசமான வெத்தலை பெட்டி. கீழே பேஸில் பார்த்தோம்னா பாதம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி டைப்பில் நிறைய வெத்தலை பெட்டி வரும். பட் இது வந்து அதிலே கொஞ்சம் இன்னும் யூனிக்கானது. இந்த டைப்பு ரொம்ப கிடைக்காது. ஏன்னா பாதம் வச்சுருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து இப்போ காமிக்கிறது லாக்கு. நம்ம அந்த சைடில் தள்ளினோம்னா லாக் ஆகிக்கும். அதுலேயே 2 டிவிஷனாக இருக்கிறது. இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன டிவிஷனுக்கு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு நகாஸ் வேலையெல்லாம் செஞ்சு இதில் டிசைன் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சின்ன கைப்பிடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கைப்பிடி சின்ன இந்த பெட்டிக்கு இந்த வந்து கைப்பிடி வச்சு நான் ரொம்ப பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இது வந்து வெயிட்டும் கூட. நார்மல் வெயிட்டை விட இது வந்து வெயிட் வந்து ஹெவி வெயிட். இந்த வெத்தலை பெட்டி வந்து கையால் தூக்கி பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியும். நம்மள்ட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் குவாலிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி இருக்கிறத நான் என்ன மாதிரி சொல்லுவேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக ஒன்றையுமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே வந்து வாங்குறது எல்லாமே பொருளை கண்ணால் பார்க்காம வாங்குறீங்க. அந்த ஒரு நம்பகத்தன்மையில் வாங்குறது தான். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பெட்டி. இது வந்து பார்க்குறவங்களுக்கு தூக்கி பார்க்குறவங்களுக்கு கொடுக்கவே மனசு வராது. அந்தளவுக்கு அவ்வளோ அழுத்தமாக இருக்கக்கூடியது. கொஞ்சமாக நகை பாக்ஸ் மாதிரி நம்ம நகையெல்லாம் வச்சு வெளியூர்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த சைஸ் பார்த்தோம்னா 6 இன்ச்சு ஹைட் வந்து 2 இன்ச்சு ஹைட் உடையது. அகலம் வந்து 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. ரேட் வந்து 3400 விலை கொடுக்குறாங்க. 3400. இதே மாதிரியே பெட்டி வந்து 2000 ரூபாய்க்கும் இருக்குது. பட் அதோட கனம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது லேட்டாக தயார் பண்ணதும் லேட்டாக இருக்கும். இது வந்து ஆன்டிக் பீஸ், அந்த கேட்டகரியில் உள்ளது. வித்தியாசமானது. இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிடைக்காது. அந்த உள்ளே இருக்க அந்த கைப்பிடியிலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு மாவிளக்கு சட்டி தான். இது வந்து வெங்கலம். கணத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ ஒரு கனமாக இருக்கக்கூடியது. லேசாக தட்டினாலே அப்படியே அதிரக்கூடியது. இது வந்து அந்த சைடு வந்து செட்டிநாடு சைடு மாவிளக்கு சட்டினே சொல்லுவாங்க. நல்ல கனமாக இருக்கும். மாவிளக்கு வைக்கிறதுக்குனே தனிப்பட்ட முறையில் அந்த பூஜை பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது. 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 விலை கொடுக்குறாங்க. இதுவும் நல்ல கனமான சட்டி. வெங்கல சட்டியில் கனமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டி. அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பு தான். இதுவும் நல்ல கனமாக இருக்கக்கூடிய சொம்பு தான். 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 400 ml பிடிக்கும். 900 விலை கொடுக்குறாங்க. 900. அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன ஒரு தூக்கு தான். இது வந்து ஒரு பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சேகரிக்கிறவங்க இன்றைக்கி பித்தளை பொருட்கள் சேகரிக்கிறவங்க, அதுவும் அந்த காலத்து பொருள் சேகரிக்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 800 விலை கொடுக்குறேன். சைஸ் 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. 800 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கூடன்னு சொல்லக்கூடியது. இதுவும் எல்லாமே பார்த்தோம்னா அந்த காலத்து பொருள் ஃபுல்லாக அழுத்தமாக இருக்கும். எவ்வளோ காப்பர் கண்டென்ட் அதிகமாக, காப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் பளபளப்பு. அதே மாதிரி கை வச்சா இப்போ இதே மாதிரியான டிசைன்லாம் இன்றைக்கி கிடைக்கலாம். பட் அது எப்படின்னா உங்களுக்கு கை வச்சு அமுத்தினோம்னாலே அமுங்கும். இது வந்து நான் அவ்வளோ அழுத்தினா கூட அழுத்தமாக இருக்குது. அந்தளவுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய பூ கூட தான். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பழைய பொருட்கள் ஃபுல்லாகவே அழுத்தமாக தான் இருக்கும். சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உடையது. 1500 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது வந்து ஒரு முறி கரண்டி. நல்ல பெரிய சைஸ் கரண்டி. இவ்வளோ பெரிய சைஸில் என்ன பர்பஸ்க்கு செஞ்சுருக்காங்கன்னே நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு சைஸ் பார்த்தோம்னா அந்த கரண்டியோட சைஸ் 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸு. வித்தியாசமான ஒரு கரண்டி. இதெல்லாம் சேகரிப்பாளர்கள் கலெக்ஷனில் இருக்கிறவங்க வாங்குறது. ஏன்னா இது மாதிரி யூனிக்கான ஒரு பீஸு, வித்தியாசமான ஒரு கரண்டி அப்படிங்கிற மாதிரி. இது உங்களுக்கு சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 1.25 அடி கிட்ட இருக்கக்கூடியது. 1400 விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளை தான். பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி குண்டா. பித்தளையாக இருந்தாலுமே அந்த காலத்து பித்தளை லேசாக நான் தட்டுனாலே வெங்கலம் மாதிரி சவுண்டு வருதுங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து பியூராக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி பளபளப்பு உள்ள ஈயம் எல்லாமே நல்லா இருக்குது.
ஒரு கொஞ்சமாக நம்ம இப்போ இன்றைக்கெலாம் 4 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கும். அவங்களாம் ஒரு பிரியாணி கிண்டணும் வீட்டில் சண்டேல அந்த மாதிரினா அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கனமாக இருக்கக்கூடிய சட்டி 5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது 2900 விலைக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி அகல சட்டி ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது, எப்பயாவது தான் கிடைக்கும். அது உங்களுக்கு அதுலேயும் இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் தான். கேரியர் இன்றைக்கி எல்லாமே யூனிக்கான ப்ராடக்டாக தான் போட்டிருக்கேன். பார்த்து எடுத்துகிட்டு வரோம். 2 அடுக்கு கேரியர். யூஸ்வலாக 4 அடுக்கு தான் அதிகமாக கிடைக்கும், 2 அடுக்கு ரொம்ப கிடைக்காது. அதுலேயும் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பொருட்கள் ஃபுல்லாக எப்படின்னா கண்டிஷனில் கிடைக்கிறது அங்கே பஜார்லேயே ரொம்ப கிடைக்கிறதில்ல. அப்படி கண்டிஷனில் கிடச்சிச்சின்னா நம்ம அங்கே ரேட்டுக்கு கூட கொடுத்தா நம்ம வாங்கிட்டு வரோம். பீஸ் ரேட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அதை வச்சு தான் நம்ம சேல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே இந்த மாதிரியான பொருட்கள் திரும்ப இதே மாதிரி ஒரு பொருள் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம கஸ்டமருக்கு தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு யூனிக்கான ப்ராடக்டாக கொடுக்கணுன்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைஸ் வந்து நல்ல கண்டிஷனில், இது வெளியிலேயே நல்ல கண்டிஷனில் இருக்குது, அழுத்தமாகவும் இருக்குது. ப்ளஸ் உள்ளேயும் ஈயும் அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணுற இந்த கேரியர் வந்து யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் உடையது 2800 2800 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்குவாளி. இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி. ஒன்று வந்து சின்ன சைஸு 5 இன்ச்சு ஹைட் இருக்கிறதுக்கு 1 லிட்டர் கெப்பாசிட்டி மாதிரி. நல்லா இதுவும் நல்ல பளபளப்போட என்னோடய விரல் தெரிகிற அளவுக்கு ஷைனிங்கோடு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி பொருட்கள் ஃபுல்லாக அதாவது அந்த காலத்து பொருட்களில் பளபளப்பு குறையாமல் இருக்க பொருட்கள்லாம் சொல்லி வச்சு வாங்கி நம்ம சேலுக்கு போட்டுட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு 1400 சின்னது 1400 1400 கொடுக்குறேன். பெருசு வந்து உங்களுக்கு அதிலே 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கண்டிஷன் பாருங்கள், சின்னது வந்து கண்டிஷன்லாம் இஎம்லாம் அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. 5 இன்ச்சு சைஸு 1 லிட்டர் கெப்பாசிட்டி 1400 1400. பெருசு வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் நல்ல இஎம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒரு மல்டி பர்பஸாக அவங்கவுங்க சொந்த இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 3 லிட்டர் கெப்பாசிட்டி 2400 விலைக்கு கொடுக்குறேன். 2400. ரெண்டுமே பார்த்தோம்னா டிசைன்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க சேகரிக்கிறவங்க சின்னது ஒன்று பெருசு ஒன்று சேகரிச்சுக்கலாம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தோண்டி பாவல் உங்களுக்கு பால்குடம்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோண்டி தான். இதுக்கு கரெக்டாக பொருந்துன மாதிரி ஒரு சின்ன மூடியும் போட்டிருக்கோம். நல்ல அந்த மூடியும் ஒரு கைப்பிடியோடு இருக்கக்கூடியது, ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த தோண்டியெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்குது. நமக்கு தூக்கி பார்த்தோம்னாலே அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது, நல்ல வெயிட் உள்ளது. அதே மாதிரி அந்த வரம்பில் பார்த்தோம்னா பித்தளையிலே கனமாக அந்த ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள குடம் அதில் தான் அந்த மாதிரி வரும். இப்போ வரதுலலாம் அப்படி வர்றதில்ல. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது 7 இன்ச்சு சைஸு. நான் வாயாக்கலம் 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதெல்லாம் மூடியெல்லாம் தனியாக பீஸ் ரேட்டுக்கு கொடுக்குறதுங்க. நான் உங்களுக்கு அடிஷ்னலாக அதோட சேர்த்து 2யுமே சேர்த்து கொடுப்போம்ட்டு போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த மூடி, பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. அதனால் இந்த செட்டு வந்து அப்படியே 2400 விலை கொடுவேன். 2400. 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹைட்டு. குழந்தைங்களுக்கு அந்த காலத்துலலாம் தண்ணி தூக்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, குழந்தைங்களுக்கு சின்ன ட்ரெஸ் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து வெங்கலத்தில் உள்ள ஒரு கூஜா. முழுக்கவே கைமர கனம் பார்த்தோம்னா அந்த கைப்பிடியெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும். வாங்கிட்டு இந்த வாக்கில் போட்டிருக்கேன் நான். நம்ம பீதாம்பரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு இது போட்டு நம்ம விளக்கணும்னா இன்னும் பளபளன்னு வந்துடும். எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் நான் போட்டிருக்கேன். இது வெங்கல கூஜா வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. எந்த இடத்துலையும் சின்ன ஒரு எதுவுமே இல்லாமல் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு இன்றைக்கெலாம் செய்யறதுக்கு கூஜா செய்ய ஆள் கிடையாது. 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி 3200. கூஜா வந்து 3200ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன விளக்கு தான், பித்தளை விளக்கு. இது வந்து உங்களுக்கு விஷ்ணு விளக்குன்னு சொல்கிறது, சூரியச்சந்திர பெறா இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. 3 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் உடையது 900 விலைக்கு கொடுக்குறேன். 900ங்க. 3 இன்ச்சு ஹைட் வந்து 3 இன்ச்சு இருக்கக்கூடியது, அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம குத்துக்கட்டை ஒன்று போட்டிருக்கோம். இங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த மாதிரி குத்துக்கட்டையில் விளக்கு வைக்கிறதுக்குன்னே இது உள்ளது. இது விளக்கு வைக்கிறதுக்கு குத்துக்கட்டையில் வச்சு தான் வைப்பாங்க. அது ஒரு பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குத்துக்கட்டையே கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா நிலவாசப்படிக்கு இருக்கலாம் டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்து அடிச்சிருக்காங்க. நல்ல வித்தியாசமான ஒரு குத்துக்கட்டை. அந்த ஒரு ஒன்றுக்கும் ஒரு சின்ன பொருளில் கூட ஒரு ஆர்ட் ஃபார்மில் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு வியப்பை ஏற்படுத்துறது. அது பிடிச்சி போய் தான் நம்ம வாங்கிட்டு வர்றது. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும். இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 1 அடி சைஸ் இருக்கக்கூடியது
ஒரு அடிக்கு 3 இன்ச்சு சைஸு 1200 விலை கொடுக்குறேன். 1200. நம்ம சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான பொருட்களில் நம்ம வித்தியாசமான பொருள் குவாலிட்டியான பொருளாக கொடுக்கணும்னு பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான். சேல்ஸை விட பர்ச்சேஸ்க்கு தான் நம்ம ரொம்ப பார்த்து மெனக்கட்டு வாங்குகிறோம். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பிளேட்டு தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரே மரத்தில் எந்தவித ஜாயிண்ட்டும் இல்லாமல் செஞ்சது. இவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு அடி சைஸ் வரக்கூடியது. உள்ளே வந்து முழுக்க குடஞ்சே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. 1.5 இன்ச்சு சைஸு, ஹைட்டு வந்து 1.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. ஒரு அடி சைஸ் வந்து ஒரு அடி அகலம் இருக்கக்கூடியது. 1800 விலை கொடுக்குறேன். 1800. இந்த இதே மாதிரி இப்போ முன்னாடி ஒரு பிளேட் போட்டதை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால இந்த பார்த்து இந்த தடவை இந்த கடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில பொருட்கள் ஒரே மாதிரி பொருட்கள் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அதனால் அதே மாதிரி பொருட்களை திரும்ப கிடைக்கும் போது வாங்கிட்டு வரோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 கிண்ணம் வச்ச ஒரு ட்ரே மாதிரி உள்ளது தான். இது வந்து மல்டி பர்பஸாக டைனிங் டேபிள் எதுவும் சட்னியோ ஊறுகாவோ பொடியோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மசாலா பொருட்கள் அப்படிங்கிறது செட்டிநாடு சைடு ரொம்ப அதுக்காக பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் செய்வாங்க. அந்த மாதிரி இதில் செய்கிறது தான். ஒன்றையும் அளவெடுத்து அவ்வளோ நுணுக்கமாக விருப்பப்பட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து 2 கிண்ணம். இந்த ரெண்டுமே வந்து இதோட கரெக்டாக அட்டாச்சாக இருக்கக்கூடியது. 1600 விலை கொடுக்குறேன். 1600ங்க. சைஸ் 9 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்தா பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு மசாலா பாக்ஸ் தான். இது நல்ல பெரிய சைஸு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. மசாலா பாக்ஸ் மங்கிலலாம் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி டைப்லாம் ரொம்ப அவைலபிலிட்டியே குறைஞ்சிருச்சு. அதுவும் இந்தளவு கண்டிஷனில் ஒரு இடத்துல கூட டேமேஜ் இல்லாமல் கண்டிஷனாக இருக்கிறதுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இது நல்ல இந்த இப்போ காமிக்கிற பீஸ் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன டேமேஜ் கிடையாது. அருமையான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு வரக்கூடியது ஒவ்வொரு கிண்ணமுமே. அது பெரிய ட்ரே வந்து அந்த ட்ரேவோடு இருக்கிறது வந்து சைஸ் வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, ஹைட் வந்து 3 இன்ச்சு, அகலம் நீள அகலம் 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு வரக்கூடியது. 2 சைடும் கைப்பிடி எல்லாமே பார்த்தோம்னா நல்ல கனமான கைப்பிடி, வித்தியாசமான பேட்டர்ன். இதெல்லாமே ஈபேலேயே விற்கிறாங்க. மங்கு பொருட்கள் ஃபுல்லாக ஈபேலேயே போயிட்டுருக்கு. அதுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ராஜஸ்தான் சைட்லேருந்து தான் இங்கே வந்து காரைக்குடி வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏற்படுத்துகிற மாதிரி. இது வந்து அதிலே மங்கிலே இது பெரிய சைஸுங்க. இந்த அஞ்சரைப்பெட்டி மங்கு வந்து 3200, 3200 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இது தான். மங்களே வித்தியாசமான இது 2 சைடும் அதுவும் நல்ல காது வச்சு கீழே பேஸ் எல்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு பீஸு. 7 இன்ச்சுக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது. அது வந்து பெருசு வந்து 2600, 2600 விலை கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.